ஜெபம் பண்ண கடவோம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 8 பாமாலை 13 பாடுவோம். யூதயாவின் ஞான சாஸ்திரி விந்தை காட்சியை கண்டான். கீதம் 8 பாமாலை 13 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும்
தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும். நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாக இருந்தது வர இயேசு கிறிஸ்துவினை தன் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளிச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
இணைந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்க. அவர் நம்முடைய முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 52ஆம் சங்கீதம். 52ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு திட்டப்பட்ட சவரகத்தை போல இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ நம்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்களை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். நீரே நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக நலமாயிருக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. இஸ்ரவேல் சீத்தோமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி,
கர்த்தருடைய உக்கரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாம்
இப்பொழுதும்
வானத்தையும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை தடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆண்டின் 2வது இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை நாம் ஆராதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் உதவி செய்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தனி ஜெபங்களிலே குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இதே ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை CSI டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க தாங்க முன்வர மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையில் நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திருமதி பியூலா எல்மதி IFS, திரு பாலா IFS, இந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர் கர்த்தர் தாம் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக தேவனுடைய கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தன்னுடைய மூத்த மகன் ஜாஸ்வின் இந்த நாளிலும் கூட வருகிற 15ஆம் தேதி தன்னுடைய 10வது பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய வருஷம் அன்பு பிள்ளைக்கு எல்லா விதமான கிருபைகளும் நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் பிள்ளைக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அடுத்த மகன் ரோஷ்வினுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மையினாலும் ஆண்டவர் நிரப்பி கர்த்தர் உயர்த்துவாராக. விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய தகப்பனார் திரு சி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் தாங்கி நடத்தியது. தொடர்ந்து எல்லா விதமான கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவர் தாமே அவர்கள் நிரப்புவாராக. விசேஷமாக கடந்த 6ஆம் தேதி அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திரு ரோசலின் அம்மா அவர்கள் அவருடைய நினைவு தினத்தை இந்த பிள்ளைகள் எல்லாரும் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை
அருமையான தாயார் இவர்களோடு கூட இல்லாவிட்டாலும் ஆண்டோடைய ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நம்பிக்கையினாலே ஆண்டவர்களை பலப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டோடைய கிருபையும் ஆறுதலும் சமாதானமும் அருமையான பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று ஆபகுக் 3:19 சொல்லியிருக்கிறபடி தேவன் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டு எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட ஆண்டு அனுகிரகம் செய்வாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை பல வகையிலே தாங்கி வருகிற, இதற்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையில் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக 7000 மணிலிருந்து அருமையான சகோதரர் ஜெபசீலன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரன். வாலிபர்களுக்கு மத்தியிலே மிகுந்த வைராக்கியத்தோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கு எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பார்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த மேலான பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீருடைய அளவற்ற பிரசன்னம் இந்த நாட்களிலேயும் நம்மோடு இருந்து நம்மளை நடத்த தேவன் திட்டம் பண்ணின மேலான பாக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஒரு தேவ பிள்ளை எழுந்திருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை வேதம் இந்த நாளிலே சுட்டி காண்பிக்கிறது. தேவனுக்காக தீவிரப்பட வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். தேவனுக்காக எதையாயிலும் சாதிப்பதற்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை எதிர்பார்த்து வருகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் திட்டம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் ஒருவேளை நம்மீது வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, எண்ணங்களை, நம்பிக்கையை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். என்னை கொண்டு தேவன் எதையோ செய்ய போகிறார் என்பதை தேவாதி தேவன் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அதிபதியும் அறிந்திருக்கிறான். அவனுடைய தீவிரத்தை காட்டிலும் என்னுடைய தீவிரம் அதிகமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அநேக இடங்களிலே ஆண்டவர் எழும்பு சீயோனே எழும்பு என்று உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேசுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்காக செயல்பட வேண்டிய காரியத்திற்காகவே நான் எழுந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் எழும்பினால் ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மலை பிரசங்கத்திலே தேவன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தோத்திரம், தேவன் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. என்னை பிரகாசிக்க வைக்கிறார். என் மூலம் ஒரு கூட்டத்தை பிரகாசிக்க வைக்க திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் நான் எழுந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியத்தை, கட்டாயத்தை வேதம் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது. ஒரு சிலரை கர்த்தர் எழும்ப வைத்து அவர்கள் மூலம் தேவ திட்டத்தை செய்ய வைத்தார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த போகிறோம். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய மகத்தான காரியங்கள். முதலாவதாக என்னாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இதை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த பகுதியிலே பினகாஸ் என்கிற ஒரு
பரிசுத்தவானை தேவன் எழும்ப வைக்கிறார். இவன் எப்படி எழும்பினான்? இவனுக்கும் இந்த எழும்புதலுக்கும் ஸ்தோத்திரம் ஒருவேளை சம்பந்தம் உண்டா என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த நாட்களிலே, இவன் எழுந்திருந்த நாட்களிலே, கர்த்தருக்காக செயல்பட்ட தீவிரப்பட்ட அந்த நாட்களிலே இவனுக்கும் ஒருவேளை ஆசாரியத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசாரியர்கள் இருக்கிற, மூப்பர்களெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது. ஸ்தோத்திரம். மோசே, ஆரோன், இன்னுமாக தேவ பரிசுத்தவான்கள், தேவனுடைய உன்னதமான பணியை செய்கிறவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஏன் கூடியிருக்கிறார்கள்? தேவ ஜனத்துக்குள்ளே வாதை. இந்த வாதையினாலே ஜனங்கள் அழிகிறார்கள். எதினால் அந்த வாதை? வேசித்தனங்கள், அசுத்தங்கள், கரைப்படுத்தப்பட்ட காரியங்கள், தங்களை தீட்டுப்படுத்தி தேவ திட்டத்தை குலைக்கிற காரியம் நடந்து அவைகளின் நிமித்தமாய் வாதைகள் பெருகி இருந்ததினாலே மூப்பர்களெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். தங்களுடைய இருதயம் பாரப்பட்டு குமுறுகிற ஒரு நிலை அன்னைக்கு உருவாகி இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் இருக்கிற அதே இடத்துக்குள்ளே இந்த பினகாசும் அமர்ந்திருக்கிறான். காரணம், ஆசாரிய வம்சத்திலே அவன் இருந்ததின் நிமித்தமாக, ஆசாரிய குடும்பங்களுக்குள்ளே அவன் இருந்ததின் நிமித்தமாக அந்த இடத்தில் இருக்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்ததை ஒழிய ஆசாரியத்துவம் அவனுக்கு கிடையாது. அந்த நேரத்திலே நடந்த ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. என்ன அது? அவர்கள் கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்த போது, ஸ்தோத்திரம், 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு மனிதன் ஒரு மீதியானிய ஸ்திரியை வேசித்தனம் பண்ணுவதற்காக கூட்டிக் கொண்டு வருகிறான். அவர்கள் முன்பதாக நடந்து போகிறான். அவர்கள் முன்பாக நடந்து போகிற அந்த காரியத்தை எல்லாரும் பார்க்கிறார்கள். இதுதான் நடக்க போகிறது, இப்படித்தான் ஆக போகிறது, இது எல்லாமே அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் யாருமே ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாரும் அமைதியாய் இருக்கிறார்கள். யாரும் அவனை ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கவில்லை. எனக்கு அருமையான திருச்சபையே, இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களோடு கூட இணைந்து நிற்கிற நபர்கள் நடுவிலே இவர்கள் தவறு செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறது தவறு, இவர்கள் இப்படி செய்திருக்க கூடாது, இவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது என்று தெரிந்திருந்தாலும் எனக்கென்ன என்று இருந்து விடுகிறோம் அல்லவா? நமக்கும் அதுக்கும் என்ன கிடக்கிறது என்று இருந்து விடுகிறோம் அல்லவா? ஒரு கூட்ட ஜனம் வழி விலகுவதற்கு கூட அது காரணமாய் மாறுகிறதே. யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் அமைதியாயிருந்தாலும் பினகாஸ் அமைதியாயிருக்கவில்லை. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நடுச்சபையிலிருந்து எழுந்தான். ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த ஸ்திரீயும் அந்த மனிதனும் பின்தொடருகிற, அவர்களை பின்தொடருகிறான். பின்னாலே போய் அவர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் வந்து அவர்கள் இருவரையும் குத்தி கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வாதையின் நடுவிலே ஜனங்கள் அழுகிறார்கள். வாதை பெருகுவதற்கு, தேவனை கோபப்படுத்துவதற்குரிய செயல்கள் சபையின் நடுவிலே நடந்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த பினகாசால் சகிக்க முடியவில்லை, அந்த ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுக்காக ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்த வைராக்கியம் பாராட்டினதை ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் அதே என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவருடைய பக்தி வைராக்கியத்திற்காக, ஆண்டவருடைய தாக்கத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த பினகாஸ் அவன் செயல்பட்டதை ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் உக்கிரகத்தை திருப்பினவன் என்று அவர் சொல்லுகிறார். என் உக்கிரத்தை, எனக்கு இருந்த அந்த பாரத்தை, எனக்குள் இருந்த வேதனையை மாற்றுவதற்காக எழும்பி செயல்பட்ட பக்தி வைராக்கியத்திற்காக நின்ற ஒரு பினகாஸ் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த தவறை செய்தது யார்? இந்த தவறை செய்தது யார்
என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் சிமியோனின் சந்ததி என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த சிமியோன் யார்? ஆதியாகமம் 34 25 நீங்கள் வாசிக்கும் போது தன்னுடைய சகோதரியாகிய தீனாலை அன்னைக்கு இருந்த அந்த தேசத்தில் உள்ளவர்கள் பாலாக்குகிறார்கள். ஒருவேளை ராஜாவின் குமாரன் இளவரசன் தன் சகோதரியை பாலாக்கினதை தாங்கிக் கொள்ளாமல் என் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்திவிட்டார்களே என்று எழுந்து செயல்பட்டவன் லேவியும் சிமியோனும். இந்த சிமியோனுடைய சந்ததியிலே உள்ளவன்தான் அதே பாவத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, நீ பாவத்தை வேண்டாம் என்று வெறுத்தது உண்மைதான். பாவத்தை வெறுத்து பாவத்துக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்பி அதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். அது என்னை பாதித்து விடக்கூடாது, நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்கிற கவனத்தோடு நீங்கள் வாழ்ந்தது நல்லதுதான். ஆனால் உங்களுடைய சந்ததி மிக முக்கியம், உங்களுடைய சந்ததி மிக அவசியம். நான் காக்கப்பட்டது மட்டுமல்ல, என்னோடு இருக்கிறவர்களை காப்பதற்கு நான் எழும்ப மாட்டேனோ என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் ஆண்டவர் நமக்குள்ளே பாரமாக இந்த நாட்களிலே அவர் தருகிறார். ஆண்டவருக்காக ஒரு மனிதன் எழும்பினால், ஆண்டவருக்காக ஒரு மனிதன் செயல்பட தன்னை விட்டு கொடுத்தால் நிச்சயமாக அவனை கர்த்தர் பயன்படுத்துவார். அவன் மூலம் தேவனுடைய உக்கிரம், தேவனுடைய கோபம், தேவனுடைய தோத்திரம் தண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களுக்கு ஒரு செயல்பாடு உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற கரைப்படுத்த போராடுகிறவைகளுக்கு, தீட்டுப்படுத்த போராடுகிறவைகளுக்கு, அவைகளிலே தேவ ஜனம் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் உங்களை காக்கவும் ஒரு கூட்டத்தை காக்கவும் பரிசுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஆண்டவருக்காக எழும்ப நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன்னோடு ஒட்டி இருக்கிறதை வேண்டாம் என்று உதறிவிட்டு நீ எழும்புவாயானால் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க வைக்க இந்த நாட்களிலே உங்களை தேவன் பயன்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிவிட அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். தேவ கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டிருந்த அந்த நிலையிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபத்தினால் வாதை வந்த நிலையில் ஒரு பினகாஸ் கர்த்தருக்காக எழும்பி பக்தி வைராக்கியம் பாராட்டினதினால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உக்கிரகத்தை திருப்பி தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னேறுகிறான். அப்படியானால் எனக்கு அருமையான திருச்சபையே, எனக்கு அருமையான மூப்பர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பிவிட மாட்டீர்களா என்று ஆண்டவருடைய இருதயம் உங்களை நோக்கி எதிர்பார்த்து நிற்கிறது. இன்றைக்கு அதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 17 9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 17 9-10 வசனங்களிலே சாரிபாத் என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு விதவையின் வீட்டிற்கு எலியாவை போகும்படி கர்த்தர் ஒருவேளை உந்தி தள்ளுகிறார். எழுந்திரு, உன்னை அடுத்த இடத்திற்கு நான் கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் அவனை எழுந்து செயல்பட வைக்கிறார். எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறான்? அதே 17 6 நீங்கள் வாசிக்கும் போது, நேரத்துக்கு நேரம் அப்பம், நேரத்திற்கு நேரம் இறைச்சி, பக்கத்திலே குடிப்பதற்கு தண்ணீர், எல்லாம் அனுகூலமாயிருக்கிறது, எல்லாம் சௌரியமாயிருக்கிறது, எல்லாவற்றையும் தேவனே தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்திலே அவன் நிற்கும்போது தேவன் அவனை எழுந்து சாரிபாத் என்கிற விதவையின் வீட்டிற்கு அனுப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அவசியத்தையும் ஆண்டவருடைய அழுத்தத்தையும் விளங்கினவனாக அவன் எழும்ப முயற்சிக்கிறான்.
நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆண்டவர் எழுந்திருக்க சொன்ன அந்த நேரத்திலே தண்ணீர் வற்றுகிறது. அவனுக்கு அங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்களை தேவன் நிறுத்திவிட்டு அடுத்த நிலைக்கு கர்த்தர் அவனை கூட்டிக் கொண்டு போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எழுந்திருந்து அடுத்த நிலைக்கு போக தூண்டும் போது நீங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பை செய்வீர்களானால் அவர் சந்தோஷப்படுவார். சிலர் அப்படி போக விரும்பாமல் அதிலே இருந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அது நன்றாகத்தானே இருக்கிறது, இதில் இப்பொழுது இருந்துவிட்டால் என்ன என்று நினைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்காக நீங்கள் ஓட ஸ்தோத்திரம் முயற்சிக்காமல் அதில் இருக்க விரும்புவீர்களானால் அங்கே தடைகள் வரும், குறைவுகள் வரும். தேவனுடைய தாக்கத்தை விளங்கி அடுத்த திட்டத்திற்கு கர்த்தர் உங்களை உந்தும் போது நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, வேதம் அங்கே சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் இந்த எலியாவை எழுந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகச் செய்கிறார்? இவன் போய் அந்த சாரிபாத் விதவையினுடைய சோத்திரம் பட்டணத்துக்குள்ளே வரும்போதே அவளை சந்தித்து விடுகிறான். அப்படி சந்தித்த போது அவள் சொன்ன வார்த்தை நீங்கள் கவனியுங்கள். என்ன சொல்லுகிறாள்? எங்க வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகர போகிறோம், நாங்கள் மரிக்க போகிறோம், அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை. கடைசி விளிம்பிலே அந்த குடும்பம் நின்று கொண்டிருந்தது. எலியாவை ஏன் ஆண்டவர் அந்த பகுதிக்கு கொண்டு போகிறார்? எனக்கு அருமையானவர்களே, அழிவின் விளிம்பில் இருப்போரை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு போவதற்காக கர்த்தர் இந்த எலியாவை எழுந்திருக்க பண்ணுகிறார். அவனுடைய எல்லா சௌரியமான நிலையிலிருந்து அவனை எழும்பி சாரிபாத்தின் வீட்டிற்கு தேவன் அவனை அனுப்புகிறார். அப்படியானால் இந்த சாரிபாத் விதவை தங்களுடைய ஜீவியத்திலே இனி அவ்வளவுதான் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக போகிறது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவளும் அவளுடைய குமாரனும் தான். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இந்த சாரிபாத் விதவை குடும்பத்தை தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். இந்த குடும்பத்தின் மேலே தேவன் அக்கறை உள்ளவராய் சோத்திரம் காணப்பட்டபடியினாலே இந்த எலியாவை இந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் அனுப்புகிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நாம் தேவன் உந்தி தள்ளி எழுந்து செயல்பட நம்மளை ஊக்குவிக்கும் போது, நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஆண்டவர் தரும்போது நாம் அதற்காக விட்டு கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை தேவன் நம்மளை பயன்படுத்த விரும்புகிற அந்த அழிவின் விளிம்பில் இருக்கிறவர்கள் தேவனை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு, தேவனோடு கூட இன்னும் இணைந்து விடுவதற்கு, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு இன்னும் அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனை ஒட்டி கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் எழும்ப பண்ணுகிறாரே ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது. நான் எழும்பினால் அப்படிப்பட்டவர்கள் வாழ முடியாதவர்கள், வாழ்வாதாரங்களை இழந்து தோத்திரம் தேவன் மேல் இருந்த விசுவாசத்தை குறைய பண்ணக்கூடிய பரீட்சையின் போராட்டத்திலே, விசுவாச போராட்டத்திலே உழன்று கிடக்கிறவர்களுக்கு என்னை கொண்டு போய் என் மூலம் தேவ திட்டங்களை நிறைவேற்றி விசுவாசத்தை வளர்க்கவும் தேவன் யார் என்பது நிரூபிக்கவும் ஆண்டவர் என்னை பயன்படுத்த திட்டம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் தேவை, உங்கள் பிள்ளையின் எதிர்காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதோடு கூட வாழ்க்கை முடியவில்லை. என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்ய திட்டம் பண்ணுகிறார். என் மூலம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களா? அதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தோத்திரம் வெளி தேசத்திலிருந்து கடந்து வந்த மிஷினரிகள் எல்லாருமே ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டிருக்கிறார்கள்.
தோத்திரம் 7000 பண்ணை பகுதியை சுற்றி அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் இருக்கிறது. ராக்லன் மிஷனரி, எவரி சார்ல்ஸ், பேரன் புரூக் போன்ற அநேக மிஷனரிகள் அந்த பகுதியில் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார்கள். அந்த பகுதி எல்லாமே அதிக வெப்பம் நிறைந்த பகுதி, அதிக வெப்பங்கள் நிறைந்த பகுதி. ஒருவேளை அவருடைய சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத இயற்கை மாறான ஒரு இடத்துக்குள்ளே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வரலாறு சொல்லுகிறது, அந்த சரீரத்துக்கு அந்த இயற்கையின் சீற்றங்கள் ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் இருமினால் கூட இரத்தமாய் வெளியே வருகிறதாம். சிலர் வியாதியிலே பீடிக்கப்பட்டு அவர்கள் வாந்தி பண்ணும்போது இரத்தமாய் வாந்தி எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த ஹீட் தாங்க முடியாம ஓடி ஒளிவதற்காக அவர்கள் போன இடங்கள்தான் கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை, மூணார் போன்ற இடங்களிலே போய் தங்களை ஒளித்து கொண்டார்கள். குளிர் பிரதேசங்களை தேடி போய் அங்கே கொஞ்ச நாள் ஒளிந்திருந்து தங்கள் சரீரத்தை சரிப்படுத்தி மறுபடியும் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவருடைய ஒரே நோக்கம், நான் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், என் தேசத்துக்கு நான் திரும்பி போகக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, பேரன் புரூக், எவரி சார்ல்ஸ் போன்றவர்களெல்லாம் 27, 29 வயதில் மரித்திருக்கிறார்கள். கொஞ்ச வருஷம்தான் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, சாதித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் உடைய பெயர்கள் தோத்திரம் அநேக ஆலயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர்கள் முத்திரை பதித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஏசப்பாவுக்காக முத்திரை பதிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்பி விடாதா? ஆண்டவருடைய இருதயம் ஏங்குகிறது. அதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களா? அதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஒருவேளை ஆண்டவரே, நாங்களும் எங்களை மட்டும் பார்த்து கொண்டு நடக்காமல் எங்களை அழுத்தி தள்ள விரும்புகிற தேவனுடைய ஏக்கங்களை புரிந்து நடந்துவிட கிருபை தாரும். அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த எலியா அந்த குடும்பத்தில் தங்கியிருந்த நாட்களிலே அந்த விதவையினுடைய மகன் மரித்து போகிறான். மரித்து போன போது அந்த விதவை துடித்து போனாள். என் பிள்ளை மரித்து போகிறதுக்கா இங்க வந்தீங்கன்னு சொல்லி அவள் பேசுகிறாள். மரித்து போன அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு தான் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அந்த பிள்ளையை மாடியிலே வைத்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் அந்த பிள்ளையை உயிருள்ள பிள்ளையாய் மாற்றுகிறார். அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த தாயினிடத்திலே உயிருள்ள பிள்ளையாய் கொடுக்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறாள், நீர் தேவனுடைய மனுஷன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன். தேவன்தான் உம்மை எங்களுடைய வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார், இந்த சாரிபாத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த சாரிபாத் என்கிற இடம்தான் அன்றைக்கு படைகளுக்குரிய தளவாடங்கள் வைக்கிற ஒரு இடம். இராணுவத்தினுடைய முக்கிய காரியங்கள் இங்கேதான் இருந்தது. இந்த இடத்திலே தான் சோத்திரம் அன்றைக்கு இந்த எலியாவை துரத்தின, இந்த எலியாவை பிடிக்க வேண்டும் என்று விரும்பின எசபேலுடைய சொந்த இடம் இந்த பகுதி தான். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், எந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானதோ அதே இடத்துல தாம் பிள்ளையை மறைத்து வைத்து காப்பாற்றி தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டார். அந்த இடத்துல விளிம்பில், ஒருவேளை அழிவின் விளிம்பில் இருக்கிறவர்கள் அழிந்து விடாமல், தோத்திரம் வாழ்வாதாரங்களை இழந்து இனி அவ்வளவுதான் முடிந்தது என்கிற நிலையில் இருக்கிறவர்கள் முடிந்து விடாமல் அவர்களை எடுத்து நிலைநிறுத்துவதற்கு, அந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு உங்களையும் அநேக குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போதுமானவர். மூன்றாவதாக, அதே என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 47, 48 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு ஆரோனை பார்த்து மோசே சொல்லுகிறான், ஜனங்களுக்குள்ளே வாதை வந்திருக்கிறது, நீ எழுந்து தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனத்தின் நடுவே ஓடு என்று சொல்லுகிறான்.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு வார்த்தை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. என்னவென்றால், இந்த ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வாதையினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே ஓடி வருகிறான். அநேக ஜனங்கள் வாதையினாலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கடந்த நாட்களிலே கொரோனா வந்தபோது நம்ம கண் முன்னாலே எத்தனை பேர் மரித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கொரோனா நாட்களிலே என் உறவினர் ஒருவருக்காக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போ அவங்க அந்த இடத்தில் நாங்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? ராத்திரி கொண்டு வந்து ஒரு மனிதனை படுக்க போடுவார்கள் கொரோனாவில். அவன் காலையில் மரித்து கிடப்பான். அவனை தூக்கி கொண்டு போய் அடுத்தவனை போடுவாங்க. ராத்திரி அவன் மரித்து இருப்பான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் எத்தனையோ மரணங்கள் மாறி மாறி நடந்து கொண்டு படுத்திருக்கிறவர்களை பயமுறுத்துகிற நிலையிலே தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாதையின் அகோரம், அந்த அகோரத்துக்குள்ளே ஆரோன் ஓடி வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆரோன் ஓடி வந்து நிற்கிறான். பைபிள் எழுதுகிறது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். ஆரோன் எழுந்து ஓடின போது பைபிள் சொல்லுது, அவன் ஓடி நின்ற இடத்திலே சாவுக்கு முடிவு. இனி சாவு தொடராதபடி சோத்திரம் தேவன் அங்கே கிரியை செய்தார். நீங்கள் தேவனுக்காக எழும்பினால் நிச்சயமாய், எனக்கு அருமையானவர்களே, அழிவு தடுக்கப்படும். உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்காக எழும்ப நீங்கள் ஆயத்தமா? உங்களை விட்டு கொடுப்பீர்களா? ஆண்டோடைய எதிர்பார்ப்புக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்கள் என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 அப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருக்காக நான் எழும்ப வேண்டும். விரும்புவீர்களா? ஒரு பினகாஸ் ஆண்டவருக்காக எழும்பினான். பக்தி வைராக்கியம் பாராட்டினான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் மூலமாய் வாதை நிறுத்தப்பட்டது. தேவனுடைய உக்கிரகம் மாறினது. இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்ப நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தீட்டுப்படுத்த போராடுகிற, கரைப்படுத்த போராடுகிறவைகள்ல நீங்களும் காக்கப்பட வேண்டும். ஒரு கூட்டம் காக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, அழிவின் விளிம்பில் நின்ற சாரிபாத் விதவை குடும்பம் காக்கப்பட கர்த்தர் பயன்படுத்தினார். வாழ்வாதாரங்களை இழந்து நின்ற அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே எலியாவின் மூலம் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டது. மரித்த நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் அன்னைக்கு பயன்படுத்தினார். மூன்றாவதாக, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு ஆரோன் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டான். ஆண்டவரே, உமக்காக எழும்ப வேண்டிய அவசியத்தை நாங்கள் புரிந்து, ஆண்டவரே, அந்த திட்டத்தை நாங்கள் விளங்கி உங்களோடு இணைந்து உங்க எதிர்பார்ப்பை இந்த பூமிக்கு நிறைவேற்றுவதற்கு, அநேக அழிவை நோக்கி நகருகிற ஜனத்திற்காக நானும் எழுந்திருக்க வேண்டும் என்பதை விளங்கி இந்த நாட்களிலே முன்னேறிவிட பரிசுத்த தெய்வம் இயேசு எனக்கும் உதவி செய்யும் ஐயா. எழுந்திருக்க வேண்டிய நான் முடங்கி விடாதபடி, எழுந்திருக்க வேண்டிய நான் பார்த்து கொள்ளலாம் என்று நிர்விசாரமாய் இருந்து விடாதபடி ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை நடத்தி விடுவீராக, உங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இந்த சத்தத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற அழுத்தங்களை விளங்கி அவங்க இடத்திலே, அவங்க பகுதியிலே தேவனுக்காக எழும்பி தேவனை சந்தோஷப்படுத்திவிட ஆண்டவர் கிருபை கொடும்.
அப்பா கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன். கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 2025ஆம் ஆண்டின் இந்த 2வது இந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த ஞாயிறு ஆராதனை வேளையில் உம்மோடு கூட சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு பிரவேசத்திற்கு நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்திற்காக பினகாசை போல வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறப்பா. எலியாவை போல அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக நாங்கள் எழும்ப வேண்டும் என்று சொன்னீங்களே, அதே போல தகப்பனே, ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக ஒரு ஆறுனை போல ஆண்டவர் அங்கே எழும்ப வேண்டும் என்று சொன்னீங்களே சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா.
இந்த வருஷத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தோடு உமக்காக எங்களை அர்ப்பணித்து செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. அவர் எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம், என் ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படி அங்கு ஜெபிக்கிறையா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா. உமது பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. குடும்ப வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அநேக குடும்பங்களில் சுவாமி பல வகையான பிரிவினைகள் மூலமாக ஆண்டவரே சில போராட்டத்தை நிமித்தமாக நிம்மதி இருந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆண்டில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். அழிவின் விளிம்பிலே சாவுக்கிணறு ஓடிக்கொடுந்த அந்த சாரிபாத் விதவையோட மகனையும் ரட்சித்த அதே ஆண்டவரப்பா. ஆண்டவர் இந்த குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. மன கசப்புகள் எல்லாம் மாறட்டையா, சமாதானம் பெருகட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவர் யார் யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர் எல்லாம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டில் சுவாமி எங்களுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தினால் கிருபையினால் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தருக்காக வைராக்கியமே எழுமி பிரகாசிக்கிற ஆண்டவர் குடும்பமா எங்களுடைய குடும்பம் திகழும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியத்தினுடைய பிள்ளைகள் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா விதமான அடிமைத்தன நுகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் வாழும்படியாக பரிசுத்தத்தோடு கூட ஜீவித்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலினாலே எங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் ஆண்டவர் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகளாய் ஒரு நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமுதிரம் அர்ப்பணிக்கணும். அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. ஒருவேளை ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கு செல்வது ஆண்டவர் ஒருவேளை அது எதிர்மறையான ஒரு காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளெல்லாம் ஆண்டவர் மலை போல ஆண்டவர் தெரிகிறது எல்லாம் பனி போல மாறவும் ஒரு பெரிய அற்புதம் அந்த குடும்பங்கள் நடக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பல மாதங்களாக ஆண்டுகளை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே சில குடும்பங்களுடைய பிள்ளைகள் இன்னும் வயதாகி கொண்டே செல்லுகிறது, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட புலம்புகிற அன்பு பெற்றோர்களுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக சுவாமி, நினைத்தருளுவீராக. ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுத்து அவர்களை குடும்பமாக்கி அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருடங்களாகியும் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பெற்றோர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தகப்பனே இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீரே, அதிசயங்களை காண பண்ணுவீராக. அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நல்ல காரியம் நடைபெற உதவி செய்யுங்கப்பா. பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கற்பத்தின் கனியை ஆண்டவர் பூரணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுக பிரசவத்தை நீர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேக குடும்பங்களை பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் பெற்றோர் இருக்கிறத அறிந்திருக்கிறீங்க சுவாமி. சில குடும்பங்களில் பிள்ளைகள் இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் தூர இடங்களிலே அயல் நாடுகள் இருக்கிறபடினால பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழலை சுவாமி. அருமையான பெற்றோர்கள் இந்த வயோதிப காலத்திலே அப்பா பிள்ளைகளையும் வேற யாரையும் அல்ல உண்மையே நம்பி இருக்கிறாங்கப்பா. அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவருடைய தனிமை உணர்வுகளெல்லாம் மாற்றுங்கப்பா. நீரே அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய பிரசன்னம் அவளோடு கூட இருப்பதாக. இந்த வயோதிப காலத்தில் எல்லா பலவீனங்களிலும் ஆண்டோடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்குவதாக சுவாமி.
அவருடைய அவநம்பிக்கைகளெல்லாம் மாற்றி போடுங்க ஐயா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, தீர்க்க ஆயுசை கொடுத்து நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பா என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதங்களினால உமது பிள்ளைகளை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்ம வியாதினால் பாதிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதி படுக்கையிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. அவருடைய பலவீன கட்டுகள் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாதிக்கப்பட்ட உள்ளுறுப்புகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஒரு புதிய உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உருவாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பழுதுபட்ட சிறுநீரகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அது புதிதாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவர், ஒரு சிறு பிள்ளையை போல இந்த இருதயங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்படி உதவி செய்வீராக சுவாமி. நுரையீரல் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. கண்களில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும் ஐயா. தலையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். ஆண்டவர், நடக்க முடியாத பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் விடுதலையாக்கப்படும் ஐயா. கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையில் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தள்ளுமு நிறைந்த கரத்திற்குள் இந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தாங்க ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு போராட்டத்தினால அநேக குடும்பங்கள் நிம்மதி இழந்து காணப்படுகிறது. இந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை இந்த கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். இது தீங்கு உன்னை அணுகுவது இல்லைன்னு சொன்னது போல சுவாமி, எந்த தீங்கும் அது பிள்ளை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர் நெருக்கப்படுகிற காலங்களில் உள்ள எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக, இனி என்ன வேலைகள் எங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ அது கூலி வேலை செய்தாலும் சரி, சாதாரண சின்ன சின்ன வேலை செய்தாலும் சரி சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதில் ஒரு நிறைவை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொத்தலான பயிர் போட்டது போல் இருக்குன்னு சொல்லி அநேகர் புலம்புகிறார் இருந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆண்டில் ஒரு ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ நில சம்பந்தமான பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. வீடு கட்ட முடியாத பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுப்பீராக. இது என்னென்ன தேவைகளுக்காக உமது பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தகப்பன, விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்திருக்கின்ற அருமையான உமது பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, டேராடூனை சார்ந்த அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரர் திரு பாலா அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டி பியூலா எழில்மதி IFS அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து நீர் ஆசீர்வதித்தீரே. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அன்பு மகன் டி ஜாஸ்வினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தன்னுடைய 10வது பிறந்த நாளை காணும்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாய் காணப்பட உதவி செய்யும். பிள்ளைக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், நீடித்து சுக வாழ்வை தாரும் சுவாமி. அது மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அன்பு மகன் ரோஷ்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு மகனை கர்த்தர் விசேஷ விதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைய எழுதப்பட்டிருக்கு. அதே போல இந்த பிள்ளைகள் விருத்தியடை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தர் என் பலன் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் என் கால்கள் மான்களின் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை ஏறி வர பண்ணுகிற உலாவ செய்கிற ஆண்டவர் ஐயா. அதே போல நீரே இந்த பிள்ளைகளை பலனாயிருந்து உயரமான ஒரு இடத்துல இந்த பிள்ளைகளை கொண்டு சென்று ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அன்புக்குரிய அருமையான தகப்பனாருக்காக, தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டோடைய கிருபை அதிகமாக இவளை தாங்கட்டும் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை நீ கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாக கிரியேச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டிடுவீராக. இந்த ஊழியங்களை நேசிக்கிற, இதற்காக ஜெபிக்கிற, பல வகையில் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், ஒரு நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான, சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறுவகீதமாக கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம். விண்மீன் நோக்கி கழிப்பாய் சாஸ்திரி மார்தான் ஆவலாய். கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு உம்முடைய சம்மதி எதிர்பார்த்திருந்து காத்திருந்தார்கள், ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபைதாரும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.